நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நான் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஆண்ட்ராய்ட் 10 மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் 10 பயன்படுத்துறீங்களோ அவங்க மட்டுமே இந்த வீடியோ பார்த்தா போதும். பாக்கி எல்லாருமே தயவு செய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பார்த்து உங்க போன்ல முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபியூச்சர் இருந்தா நீங்க பயன்படுத்தலாம், இல்லன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோல நம்ம போன்ல அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய நெட்வொர்க் என்ன பார்த்தீங்கன்னா வைஃபை தாங்க. மொபைல் டேட்டாவை விட வைஃபை அதிகமாக பயன்படுத்துவோம். நீங்க எப்படின்னு தெரியல, நீங்க மொபைல் டேட்டாவை பயன்படுத்துறீங்களா இல்ல வைஃபை பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் அதிகமா வைஃபை தான் நான் பயன்படுத்துறேன், மொபைல் டேட்டாவை பயன்படுத்துறது இல்ல. ஏன்னா நான் இருக்கக்கூடிய இடத்துல மொபைல் டேட்டா வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்தியால மொபைல் டேட்டாக்கு பஞ்சமே இல்லைங்க. நல்ல விலை கம்மியிலே உங்களுக்கு மொபைல் டேட்டா கிடைக்குது. வெளிநாடுகளில் ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் டேட்டோட விலை அதிகமா இருக்கு. அதனால நாங்க அதிகமா வைஃபையை பயன்படுத்துறோம். ஸோ இந்த வைஃபைல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அந்த சீக்கிரட்டை பத்தி தான் இந்த வீடியோ நான் தெரியப்படுத்த போறேன். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அந்த விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். வைஃபைக்குள்ள என்னடா ரகசியம் இருக்கு? அதுவும் வைஃபை பட்டனுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு? இது வரைக்கும் நீங்க இந்த வைஃபை பட்டனுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத முயற்சி பண்ணிருக்கீங்களா? முயற்சி பண்ணலன்னா நான் காட்டக்கூடிய இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அது என்ன ரகசியம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வாங்க உங்க போன்ல இருக்கக்கூடிய வைஃபை பட்டனுக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போன்ல இருக்கக்கூடிய வைஃபை பட்டன் அது எங்க இருக்கு தெரியுமா? மேல இருந்து இப்படி ஸ்வைப் பண்ணுங்க. பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல வைஃபை ப்ளூ கலர்ல சிக்னல் இருக்கு பாத்தீங்களா? என்னோட போன் வைஃபைல தான் கனெக்ட் ஆயிருக்கு. நான் என்ன பண்றேன், அப்படியே அழுத்தி பிடிக்கிறேன், டேப் பண்றேன். டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ என்னுடைய போன்ல இவ்வளவு நெட்வொர்க் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வைஃபைல ஒரு சீக்ரெட் இருக்கு. டாப் ரைட்ல ஒரு 3 டாட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிடெக்ட் சஸ்பீசியஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆஃப்ல இருக்கு, இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு தெரியுமா? இது உங்களுடைய வைஃபை நிறைய நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கனெக்ட் பண்ணும் போது அதுல ஏதாவது சஸ்பீசியஸ், அதாவது மோசமான நெட்வொர்க், உங்களை வேவு பார்க்கக்கூடிய நெட்வொர்க், உங்களுடைய டேட்டாவை திருடக்கூடிய நெட்வொர்க் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் பண்ணிடும். ஸோ அதுக்கு தாங்க இந்த ஃபியூச்சர். இதை நீங்க இப்படி எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இந்த டாங்கல் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நோ சஸ்பீசியஸ் நெட்வொர்க் டிடெக்டட் ரீசென்ட்லி. இது வரைக்கும் எதுவும் மோசமான நெட்வொர்க் எதுவும் எங்களுடைய வைஃபைல வரல. ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ இது மூலமா நீங்கள் உங்களுடைய வைஃபை நெட்வொர்க், உங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் பாதுகாத்துக்க முடியும். எளிமையான ஒரு செட்டிங்ஸ். நீங்கள் உடனே உங்கள் ஃபோனில் இந்த ஃபியூச்சர் இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது நமக்கு தெரியாமல் போச்சே, நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய வைஃபை பட்டனுக்குள்ள இந்த ரகசியம் தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ கவலையை விடுங்க, நான் தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன். நீங்களும் பார்த்துட்டீங்களா? உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பற்றியும் என்னோட சேனலை பற்றியும் ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.